ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்னென்னா, தனியாக வாழ்கிறது சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிற டாப்பிக்கை நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிது. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் கடந்த 9 வருஷமாக தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் அவர் நிறைய சிட்டிஸில் வாழ்ந்துருக்காராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனியாக வாழ்கிறதுல என்னோடய அட்வான்டேஜ்னால், அவரோட வேலைக்காக அவர் எங்கே வேணாலும் போகலாம். எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாமல் எங்கே வேணாலும் அவரால் போக முடியுது. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் 14 வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது, ஃபேமிலியோடு வெளியே போகிறது பிடிச்சிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அது உண்மை தான். தான் எனக்கும் அப்படி தான் தோணும். தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் கூட இருந்தாலும் அன்றைக்கி நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நம்ம எனர்ஜி எல்லாம் கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா? அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தனியாக இருக்கும்போது தான் என்னோடய பேட்ரிஸை ரீசார்ஜ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் என்னோடய ஓன் மாஸ்டர். அவர் நமக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா, நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் உனக்கு மினிமலிஸ்டிக்காக, அதாவது சிக்கனமாக வாழணும்னு தோணுதா, அது மாதிரி நீ பண்ணலான்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிச்ச சமைச்சு சாப்பிட்லாம். என்னால் வேறுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் வெறும் சப்பாத்தியை மயனஸ் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா, அதை கூட பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கூட ஒரு சவுண்டோ லைட்டோ இல்லாமல் நான் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு எப்போ தோணுமோ அப்போ தூங்கலாம். எவ்வளோ நேரம் தூங்கணுமோ அவ்வளோ நேரம் தூங்கலாம். இப்போ எப்போயாவது அவருக்கு போர் அடிச்சுன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸையோ கால் பண்ணுறாரு, டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போது பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறார். அவரோட வீட்டோட சில பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா, தனிமையாக வாழ்கிறதுங்கிறதுலையும் சில அட்வான்டேஜ் இருக்குது. குடும்பமாக வாழ்கிறதுலேயும் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தனியாக வாழ்கிறதுலையும் சில அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு இயற்கையோ அல்லது கடவுளோ என்ன விதிச்சிருக்காரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட மூவ் பண்ணுறதுங்கிறது முக்கியம்.